எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூனிக் அண்ட் ஹெல்தியான ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் ரெசிபி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி அப்படி இல்லைனா ஈவினிங் ஸ்நாக் மாதிரி சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீடியோவில் வாய்ஸ் கொஞ்சம் எப்படி தான் இருக்கும், ஏன்னா லைட்டாக கோல்டாக இருக்குது. ஸோ ஹோப் யூ கைஸ் டோன்ட் மைண்ட் த வாய்ஸ். வாங்க இந்த ரெசிபி இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வெல்லம் கரைச்சி எடுத்துக்கணும். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அது ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை வந்துட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி வெல்லத்தில் எப்போவுமே கொஞ்சம் இந்த டஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம கரைச்சிட்டு வடிகட்டி யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம போட்ட வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இது இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆயில் சேர்த்துனீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ ஆன அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. நம்ம போட்ட கீ நல்லா கரைஞ்ச உடனே அது கூட கட் பண்ணி வச்ச பாதாம் அண்ட் கேஷ்யூ நட் ரெண்டுமே சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் கேஷ்யூ நட் அண்ட் பாதாம் இருந்தது. அதை குட்டியாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு கீயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கேஷ்யூ நட்டும் பாதாமும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இது கூட நான் ஒரு நேந்திரப்பழம் குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட நேந்திரப்பழம் இல்லைன்னா நீங்கள் ஆப்பிள், பைனாப்பிள் அந்த மாதிரி எந்த ஃப்ரூட் இருந்தாலும் நீங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நேந்திரப்பழம் சேர்த்ததுக்கப்புறமா இதை லோ ஹீட்டில் வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த நெய்யில் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோஃபார் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் புது வீடியோ போஸ்ட் பண்ண போல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நேந்திரப்பழம் போட்டு 2 நிமிஷம் நல்லா இந்த கீழே ஃப்ரை பண்ணியாச்சு. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த வெல்லத்தை இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். செய்கிறதுக்கு கூட ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் டைம் இருந்தால் போதும். வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட் கூட உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். கரைச்சி வெல்லம் சேர்த்துனதுக்கப்புறமா இது நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இந்த டைமில் இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம ரவா சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய். இது எல்லாத்தையும் சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம இந்த வெல்லம் தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த ரெசிபியோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மீடியம் ஹீட்டில் வேக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். அண்ட் இது ரொம்ப சீக்கிரமாகவே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். 2 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் நல்லா வேக வச்சதுக்கப்புறமா பாருங்கள், நம்ம ரவா அண்ட் அரிசி மாவு எல்லாமே சேர்ந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா அந்த ரவா அண்ட் அரிசி மாவு மிக்ஸ், அதை வச்சு வேக வைக்கிறதுக்கு நான் வாழை இலை எடுத்திருக்கேன். இதை லைட்டாக ஸ்டவ் மேலே வச்சு சூடு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகிடும். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அந்த மிக்ஸ் வந்துட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இப்படி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ளாட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வாழை இலையை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண பார்சல்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லாமே அடுக்கி வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 to 12 மினிட்ஸ் இதை மீடியம் ஹீட்டில் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்தோன்னா இந்த டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். இது ஒரு 15 மினிட்ஸாக நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது இப்படியே எடுத்திங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.